உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பதிவில் இப்பொழுது வைகாசி மாதத்தின் சிறப்புகள் என்ன, வைகாசி மாதத்துக்குண்டான பலன்கள் என்ன, கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது, இதனால் நாம் என்ன பயன் பெறப்போகிறோம் என்பதை மிகவும் விவரமாக அலசி ஆராய உள்ளோம். இந்த வைகாசி மாதத்துக்கு ஒரு சிறப்பான செய்தி முதலில் என்னவென்றால், 28 மே அக்னி நட்சத்திரம் முடிகிறது. அக்னி நட்சத்திரம் முடிகிறது என்பதே நமக்கு ஒரு சிறப்பான செய்தி. 22ஆம் தேதி மே 22 வைகாசி விசாகம். ஆன்மீகத்தின் மேல் நாட்டம் உள்ளவர்களுக்கு, வழிபாட்டின் மேல் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு இந்த வைகாசி விசாகம் ஒரு நல்ல அனுகூலமான பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடியதாக இருக்கும். வைகாசி விசாகம் என்பது முருகனின் அவதார நட்சத்திரமாக குறிப்பிடப்படுகிறது. திருச்செந்தூரில் வைகாசி விசாகம் 10 நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. வைகாசி விசாகம் பெருவிழாவாக கொண்டாடப்படாத முருகன் கோயில்களே இல்லை என்று நாம் சொல்ல முடியும். முருகன் தமிழ் வடிவானவன், தமிழ் வேறு முருகன் வேறு அல்ல. முருகப்பெருமானின் 12 கரங்களும் தமிழ் மொழியின் 12 உயிர் எழுத்துக்கள். அவனது 6 முகங்களும் 12 கண்களும் தமிழ் மொழியின் 18 மெய்யெழுத்துக்கள். ஆயுத எழுத்து முருகன் கையில் இருக்கக்கூடிய கூர்மையான வேல். தமிழ் எழுத்து வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று 3 இனமாக பிரிக்கப்பட்டுள்ளதல்லவா? இம்மூன்று எழுத்துக்களில் ஒவ்வொரு இனத்திற்கும் ஓர் எழுத்து எடுத்தார்கள். வல்லினத்தில் கா, மெல்லினத்தில் மூ, இடையினத்தில் ரு என்று எடுத்து முருகா என்று அழைத்தார்கள். எனவே இந்த வைகாசி விசாகம் என்பது முருக பக்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோலாகலமாக இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கும்பராசியை எடுத்துக்கொள்வோம். கும்பராசிக்காரர்கள் 7.5 சனியில் நடு 2.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் மகர கும்பராசிகளுக்கு பெரிதாக இந்த ராசியாதிபதி சனியின் தாக்கம் என்பது கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இங்கு ராசியாதிபதி என்ற ஒரு பதவியில் சனி பகவான் அமர்ந்து விடுகிறார். இந்த வைகாசி மாதத்தில், அதாவது ரிஷப மாதத்தில், ராசிக்கு 7ஆம் அதிபதி, ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு வருகிறது. ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி இன்னொரு கேந்திரத்துக்கு வருகிறது. மேலும் தனஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி, சப்தமஸ்தானாதிபதியின் கூட்டணி சுகஸ்தானத்தில். இதனால் இவர்களுடைய கம்ஃபர்ட், லக்ஷரி, வீடு, வாகனம், மனை போன்ற விஷயங்களில் ஒரு நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும். இவர்களது வாழ்க்கை துணைவர், அதாவது இவர்களுடைய கணவனோ மனைவியோ ஒரு பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு என்பது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. மேலும் கும்பராசியை பொறுத்தவரை சுகஸ்தானாதிபதி, பஞ்சமாதிபதி கூட்டணி மாதத்தின் தொடக்கத்தில் மேஷத்தில் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில், பஞ்சமாதிபதி புதன் ஸ்தானாதிபதி ஸ்தானத்திற்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில். இதனால் இவர்களது முயற்சிகளில் நல்ல வெற்றி என்பது ஏற்படும். இவர்களது தொடர்புகள் மேலும் மேன்மை பெறும். குறிப்பாக தொழில்நுட்பம், டெக்னாலஜி, ஐடி போன்ற துறைகளில் இருப்பவர்கள் மேன்மை பெறக்கூடிய காலகட்டம். வெளிநாட்டு தொடர்பு, நான் வெளிநாட்டுக்கு படிப்பதற்கு செல்ல வேண்டும், வேலை வாய்ப்புக்கு செல்ல வேண்டும், இது நாள் வரை காத்திருந்தேன், இதற்குண்டான விசா கிடைக்கவில்லை, அனுமதி கிடைக்கவில்லை, அதற்குண்டான அப்பாயின்மெண்ட் கிடைக்கவில்லை என்று ஏங்கி காத்து கொண்டிருந்த நபர்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்பது கண்டிப்பாக கிடைக்கும். 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்து இது நாள் வரை வெளியே சொல்ல முடியாத சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தார். இப்பொழுது 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை வந்து விட்டதனால் இவர்களுக்கு ஒரு பெரிய தோல்வியோ அவமானமோ அதன் வீரியம் வெகுவாக குறைகிறது.
4ஆம் இடத்தில் சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக அமரக்கூடிய காலகட்டம் இவர்களுக்கு ஒரு பிரமாதமான காலகட்டமாக இருக்கிறது. குறிப்பாக இடம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும், வாங்கிய வீட்டில் நான் புதுப்பித்து கொள்ள வேண்டும், வாஸ்து பிரகாரம் திருத்திக் கொள்ள வேண்டும், கலை நயங்களுடன் நான் இன்டீரியர் டெக்கரேஷன் செய்ய வேண்டும், அந்த வீட்டை பார்த்தால் ஒரு தனி பொலிவு என்பது வர வேண்டும், எனது மாத்துர் வர்க்கம் அம்மா போன்ற விஷயங்களில் ஒரு நல்ல அனுகூலம் ஏற்பட வேண்டும். மேலும் 4ஆம் இடம் என்பது கல்வியை குறிப்பதனால் கல்வியில் எனக்கு நாட்டம் என்பது ஏற்பட வேண்டும். இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது மீடியா, கலை, இயல், இசை, இலக்கியம், நாடகம் போன்ற துறைகளில் இருப்பவர்கள் தங்களது திறமைகளை முழுவதுமாக வெளியே கொண்டு வந்து ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய காலகட்டமாக, அதாவது இவர்களுக்குள் இவ்வளவு திறமைகள் இருக்கிறதா, இது நாள் வரை வாய்ப்பு கிடைக்காததால் தான் இவர்களது திறமை வெளியே தெரியவில்லையா என்று சொல்லக்கூடிய காலகட்டமாக இவர்களுக்கு அமைகிறது. 2ஆம் இடத்தில் ராகு, செவ்வாய் இந்த 2 கிரகங்களின் கூட்டணி என்பது தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் இது நாள் வரை அமர்ந்து இவர்கள் கொஞ்சம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையிலும் இவர்களுக்கு வரவேண்டிய அந்த தன சம்பத்துக்கள், பேமெண்ட் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் தடை ஏற்பட்டு கொண்டும் இவர்களது குடும்ப வாழ்வில் சில வார்த்தைகளால் வெளியே சொல்லிக்கொள்ள முடியாத சில சூழ்நிலைகளும் இருந்தது. மே மாதம் 31ஆம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் மீனத்திலிருந்து நகர்ந்து மேஷத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி, வெற்றி ஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானத்தில் ஆட்சி என்பது இவர்களது முயற்சிகளில் பூரணமான ஒரு வெற்றியை இவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. வீடு, வாகனம் விஷயங்களில் இவர்கள் அபிவிருத்தி பெற முடியும். இவர்கள் ஒரு மிகவும் துடுக்காகவும் வேகமாகவும் எடுத்த காரியங்களை திறம்பட செயல்படக்கூடியவர்களாகவும் சகோதர வழிகளில் நல்ல ஒற்றுமையுடன் இவர்கள் செயல்படக்கூடிய காலகட்டமாக இவர்களுக்கு அமையும். மேலும் இவர்கள் ஒரு இடத்தை விற்று ஒரு பெரிய இடத்தை வாங்குவது அல்லது ஒரு முக்கியமான நபரை சந்தித்து அவர் மூலம் நிறைய விஷயங்களுக்கு அனுமதி பெறுவது, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய புதிய ஒப்பந்தங்கள் பெறுவது, புதிய கான்ட்ராக்ட் பெறுவது போன்ற அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு கை கொடுக்கும். 3ஆம் இடம் என்பது ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் தங்களது முழு பராக்கிரமத்தையும் வெளிப்படுத்தி பெயர், புகழ், அந்தஸ்து அனைத்தையும் மொத்தமாக பெறக்கூடிய காலகட்டமாக இந்த ஒரு விஷயம் அமைகிறது. இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்றால், தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் ராகு என்ற கிரகம் அமர்ந்திருக்கிறது. இதனால் இவர்கள் சில நேரங்களில் தங்களை மறந்து சில வார்த்தைகளை பேசி விடுவார்கள். அந்த வார்த்தைகள் என்பது சிறு காயத்தை சில நேரங்களில் ஏற்படுத்தும் என்பதால் இவர்கள் பேசி ஒரு விஷயத்தை காம்ப்ளிகேட் செய்யாமல், அதாவது குழப்பிக் கொள்ளாமல் கொஞ்சம் அமைதியாக, இது ஒரு கொஞ்சம் கஷ்டமான வேலைதான், தியானங்கள் போன்ற பயிற்சிகளில் இருப்பவர்கள் இதனை எளிதாக செய்து முடிக்க முடியும். இவர்கள் கொஞ்சம் மௌனமாக இருந்தார்கள் என்றால் அந்த விஷயம் கண்டிப்பாக இவர்களுக்கு அனுகூலமாக அமையும். மேலும் இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகத்துக்கு பரிகாரமாக இவர்கள் செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு செய்வது எதிர்மறையான குணங்களை வெகுவாக குறைத்துவிடும். ஜீவசமாதி வழிபாடு, வியாழக்கிழமைகளில் ராகவேந்திரர் வழிபாடு இவர்களுக்கு மேலும் மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. உங்களது உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ கும்பராசியாக வரும் பொழுது இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் நுணுக்கமாக நாம் இதனை கணித்து கிரக நிலைகளுடன் எடுத்து சொல்வது என்பது புதிதாக ஜோதிடம் கற்றுக்கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் என்பதுதான் இதன் மைய நோக்கம். இப்பொழுது ஜோதிட ரீதியாக இந்த கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது? வைகாசி மாதம் என்பது ரிஷப மாதம் என்றும் சொல்லலாம். 14/5/2024 முதல் 14/6/2024 வரை ரிஷப ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறது.
குறிப்பாக சூரியன் சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் 25/5/2024 வரை சஞ்சாரம் செய்கிறது. இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன், இந்த நட்சத்திரத்துக்கு பிரதி தேவதை முருகன். எனவே இந்த நட்சத்திரத்தில் சூரியன் தனது முழு பலத்தையும் வெளிப்படுத்தும். 25 மே மாதம் 20ஆம் தேதி ரிஷபத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். 24 மே ரிஷபத்தில் புதன் சஞ்சாரம் செய்கிறார். இதில் நுணுக்கம் என்னவென்றால், ரிஷபத்தில் சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது. இங்கே புதனும் வந்து இருக்கும் பொழுது அது புத சுக்கிர சுகவாசி யோகமாக அமைகிறது. புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது ஒரு பிரமாதமான கூட்டணி. முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், இந்த கிரகங்கள் ஒரு கூட்டமாகத்தான் பொதுவாகவே கோச்சாரத்தில் நகர்ந்து கொண்டிருக்கும். ஆனால் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கும் பொழுது இதன் பிரதிபலிப்பு மிகவும் அனுகூலமாக இருக்கும். இந்த சுக்கிரன் புதன் கூட்டணி என்பது கோச்சாரத்தில் 3 இடங்களில் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். மீனத்தில் சுக்கிரன் உச்சமாகும் பொழுது, கன்னியில் புதன் உச்சமாகும் பொழுது, மிதுனத்தில் புதன் ஆட்சியாகும் பொழுது, ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சியாகும் பொழுது, துலாத்தில் சுக்கிரன் ஆட்சியாகும் பொழுது. இதில் நுணுக்கம் என்னவென்றால், மீனத்தில் சுக்கிரன் உச்சமடையும் பொழுது அங்கே புதன் வலுவிழக்கிறது. இதன் காரணம் புதன் அங்கு நீசமடைகிறது. அப்பொழுது புதனுக்கும் சுக்கிரன் தான் வலு அதிகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. கன்னியில் புதன் ஆட்சி உச்சமாகும் பொழுது அங்கே சுக்கிரன் நீசமடைகிறது. அங்கே சுக்கிரனுக்கு புதன் தான் வலு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சியாகும் பொழுது புதன் அதிநட்பு என்ற வரிசையில் வருகிறது. இதே புதன் மிதுனத்தில் ஆட்சியாகும் பொழுது சுக்கிரன் அதிநட்பு என்ற வரிசையில் வருகிறது. துலாத்தில் சுக்கிரன் ஆட்சியாகும் பொழுது புதன் நட்பு என்று வருகிறது. எனவே இந்த சுக்கிரன் ஆட்சி புதன் நட்பு என்ற சுக்கிர புதன் கூட்டணி என்பது இந்த சுக்கிர புத அணி லக்ன ராசிகளுக்கு நிகரற்ற ராஜயோகத்தை கொடுக்கும். சுக்கிரன் என்ற கிரகம் மகாலட்சுமியை குறிப்பதாகவும், புதன் என்ற கிரகம் மகாவிஷ்ணுவை குறிப்பதாகவும், கிரகங்களின் வரிசையில் இந்த 2 கிரகங்களுமே கணவன் மனைவியாக வருகிறார்கள். காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி என்பது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ராஜயோகம். மேலும் 31 மே 31 மே மீனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மீனத்தில் தனது பயணத்தை முடித்து கொண்டு மேஷத்துக்கு சஞ்சாரம் செய்கிறது. மீனத்தில் இது நாள் வரை ராகுவுடன் செவ்வாய் சேர்ந்திருந்தது. போககாரகன் ராகு, வீரியகாரகன் செவ்வாய், இந்த 2 கிரகங்களின் சேர்க்கை நிறைய விஷயங்களில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலையை கொடுத்து கொண்டிருந்தது. மேஷத்தில் செவ்வாய் சஞ்சாரம் என்பது நாம் மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு கிரக அமைப்பாகும். ஜூன் மாதம் 13ஆம் தேதி மிதுனத்தில் சுக்கிரன் சஞ்சாரம், ஜூன் மாதம் 9ஆம் தேதி மிதுனத்தில் புதன் சஞ்சாரம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி மிதுனத்தில் புதன் சஞ்சாரம், ஜூன் மாதம் 13ஆம் தேதி, அதாவது இந்த வைகாசி மாதத்தின் கடைசியில் மிதுனத்தில் சுக்கிரன் சஞ்சாரம். எனவே இந்த சுக்கிர புதன் கூட்டணி என்பது முதலில் ரிஷபத்திலும் பிறகு மிதுனத்திலும் இருக்கிறது. இந்த கூட்டணியினால் நிறைய அற்புதமான பலன்கள் நிறைய ராசிகள் பெறப்போகிறார்கள். இந்த புதன் சுக்கிரன் சேர்க்கை என்பது இளமை மாறாத ஒரு தோற்றத்தை கொடுக்கும். மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கும். உல்லாசம், வசீகரம், லக்ஷுரி, ஆடம்பரம் போன்ற விஷயங்களையும் வசதி வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கும். நிறைய பேர் நகைகள் வாங்குவது, தங்கம் வாங்குவது, வைரம் வாங்குவது போன்ற முதலீடு செய்வார்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் என்பது தேடி வரும். பேச்சாற்றலால்
வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு, சாதுரியத்தால் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த புதன் என்ற கிரகம் புத்திசாலித்தனத்தை குறிக்கிறது. சுக்கிரன் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல் மகாலட்சுமியை குறிப்பது. ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறக்கும் பொழுது எங்கள் வீட்டில் ஒரு மகாலட்சுமி வந்து விட்டாள் என்றுதான் பொதுவாக சொல்லப்படுவதுண்டு. இந்த கூட்டணியினால் நிறைய நபர்களுக்கு நல்ல அற்புதமான பொருட்செல்வமும் வசதி வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. புத்திசாலித்தனத்தால் இவர்கள் மின்னக்கூடிய அமைப்பு உண்டு. வைகாசி மாதத்தில் என்னென்ன விஷயம் என்றால், பொதுவாக இந்த வைகாசி மாதத்தில் செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சியாகிறது, சுக்கிரன் என்ற கிரகம் ஆட்சியாகிறது, புதன் என்ற கிரகம் நட்பு என்ற வரிசையில் வந்து அமர்கிறது. இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த வைகாசி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்ற பலன்களை இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம்.